எல்லாமே வந்து இதுல இருந்து எல்லா ஓபியுமே உடைச்சிட்டான். மெயினா வந்து எல்லா ஓபியும் உடைச்சிட்டான். அப்ப நமக்கு இதெல்லாம் என்னது? என்ன ப்ரோ? அது கீழே இன்னொரு ஓபி இருக்கலாம் ப்ரோ. இதுல தானே அதெல்லாம் லிக்விடிட்டி இருக்குல்ல ப்ரோ கீழே. இதுல எல்லாமே லிக்விடிட்டி ஏரியாவா? இங்க வர பேசி படிச்சுட்டு வந்துருக்கேன். இந்த ஏரியால ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம். அப்படின்னாலுமே நமக்கு இந்த ஏரியாவை பார்த்தாலுமே நமக்கு என்ன ஆயிரும்? 22,000 கிட்ட வந்துடும். இல்ல இப்போ மார்க்கெட் இப்போதைக்கு என்னது? இப்போ ஒரு 3 வேவ் கொடுத்துருப்பானா, அப்போ இது நமக்கு கீழே உடைச்சிட்டான். அடுத்த மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழே வந்து இந்த ஓபி இது என்னது பிரேக்கர் பிளாக்கா மாறிடும் நமக்கு. அப்படிதானே? அப்ப அந்த பிரேக்கர் பிளாக் எல்லாம் கீழே எடுத்துட்டு போகணும். இப்ப இந்த பிரேக்கர் பிளாக் உடைக்காதவரை நமக்கு தான் சிகிச்சை நாளைக்கு என்ன பண்ணலாம்? அடுத்த இதுல கேப் டவுன்லயோ இல்ல கேப் அப்லயோ வச்சு இந்த 50% ட்ரிகர் பண்ணுவோம். அங்க இருந்து மறுபடியும் கீழே வரும். இப்ப எல்லாம் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேல ஓப்பன் ஆகி கீழே வந்து மறுபடியும் மேல இதே மாதிரிதான் கீழே ஓப்பன் ஆகல கீழே இதே மாதிரிதான் நடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஒன் சைடு மூவ் வரல, ஒரே சைடுல ஓப்பன் ஆகி ஒன் சைடுல டிராப் ஆகுறதுன்னு வரல. ரொம்ப நாளாவே வரலன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால ஒண்ணு வந்துருச்சு. இந்த பெரிய மூவ் மாதிரி வேற எதுவும் பெரிய மூவாட்டு இல்லை. இங்க இருக்கு, இந்த ஏரியால வந்திருக்கு. அக்டோபர் நவம்பர்ல வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒன் சைடு மூவ் பெருசா அவ்வளவு வரல இந்த இதுல. அடுத்தானே அந்த ஒன் சைடு மூவ் வர்றதுக்கு சான்ஸ் பண்ணணும். அப்போ பெரிய இதுல வரணும். பட்ஜெட் எப்போ? மார்ச் வரும் நினைக்கிறேன். இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்னா கீழே கொண்டு வந்துட்டு மேல போறதுக்காக இது பண்ணும். காட்டணும்ல. அடுத்த எலெக்ஷன் எப்போ? 2026 தானே போகுது. அடுத்த வருஷம் இருக்கும்ல. இப்ப அந்த ஒரு வருஷத்துல காட்டணும்ல மேல இந்தியா இதா இருக்கணும். அப்படிங்குமே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு பட்ஜெட் நேரத்துல மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு நமக்கு என்ன? இப்போ மெயினா இங்க நமக்கு சிகிச்சை இந்த ஏரியாலாம் உடச்சி கீழே வந்துட்டான் தானே. இதுனா நமக்கு ஒரு சிகிச்சை அந்த சிகிச்சைக்கு பிரேக்கர் பிளாக் எல்லாமே என்ட்ரி எடுத்துட்டான். என்ட்ரி எடுத்து கீழே வரான். அப்ப அடுத்து இந்த பிஓஎஸும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் செல் ட்ரெண்டுக்கு. அடுத்து என்ன பண்ண இவன் ஒரு பிஓஎஸ்க்கு ஆர்டர் பிளாக் எடுத்து பிஓஎஸ்க்கு இந்த ஏரியால ஏதோ ஒரு பிஓஎஸ்க்கு இந்த ஏரியால ஆர்டர் இருக்கும். அப்போ வந்து எடுத்துட்டு போகணும். இல்லை இங்க 50% ஒரு ஆர்டர் எடுத்துட்டு கீழே வரணும். அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு கேப் டவுன்ல வச்சு மறுபடியும் மார்க்கெட்டை மேலே ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்து செல்லுக்கு அடுத்தது கொண்டு வரலாம், ட்ராப் பண்றது. ஓகே. அப்ப இன்னைக்கு உள்ள என்ன நடந்திருக்காங்க? கேப் டவுன் ஆக்கிட்டு மேலே ஏற்றி கீழே இருக்கு. அந்த இதுல உள்ள ஏதாவது பிரேக்கர் பிளாக் இருந்திருக்கும். இந்த இதுக்குள்ளதுக்கு பழைய பிரேக்கர் பிளாக் இருந்திருக்கும். அப்ப இது ஒரு பிரேக்கர் பிளாக் தான். நம்ம இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபியா. இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபியில வந்து மறுபடியும் டிக்கர் ஆயிருப்போம். அந்த சின்ன சின்ன இதை நம்ம கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கும். அதான் அந்த இடத்துலதான் வந்து ஸ்னைப்பர் வந்து அடிச்சிருக்கான். ஓகே. அப்போ என்ன பண்றீங்க? இந்த ஆர்டர் பிளாக்கை உடச்சிட்டான். அடுத்த அந்த ஆர்டர் பிளாக் உடச்சு பிரேக்கர் பிளாக்கா மாறும். அப்ப அந்த பிரேக்கர் பிளாக்கு ட்ரிகர் பண்ணி அங்க இருந்து செல்லு சின்ன சின்ன இது மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஓபியில நம்ம சின்ன சின்ன ஸ்விங் வரதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடும். பெருசா போகக்கூடிய ஸ்விங் தான் பிடிக்கும். இது ஸ்விங் போடுறதே ஏதாவது ஒரு ஓபியில வரக்கூடிய இதுக்காக தான் போடுவான். அப்படிங்கும்போது நமக்கு இங்க ட்ரிகர் ஆகி இங்க இருந்து செல் வந்திருக்கும். அப்ப இதை பிடிச்சிருந்தா நம்ம இது பிடிச்சிக்கலாமா? ஓகே. அப்ப அடுத்து என்ன பண்ணும்? இப்ப இதுக்கு ஸ்விங் கொடுத்துட்டான். அப்ப இது ஒரு பிஓஎஸ் அவ்வளவுதானே. அப்ப இந்த ஏரியால இதை ஆர்டர் அப்போ கேப் டவுனும் வச்சு என்ன பண்ணுவோம்? இங்க வந்து ட்ரிகர் ஆகி கீழே கொண்டு போவோம் செல் ட்ரிக். ஆனா அடுத்த கீழே ஒரு பிஓஎஸ் கொடுத்துட்டானா ப்ரோ? இங்க ப்ரோ அடுத்த கீழே ஒரு மைனர் பிஓஎஸ் கொடுத்துட்டானா ப்ரோ? அது ரொம்ப சின்னது. எங்க
மைனரா ரொம்ப சின்னது ப்ரோ, ரொம்ப சின்னதெல்லாம் வேண்டாம், அடிச்சு உடச்சு. ஆனா அது டபுள் டாப் லிக்விட் வச்சிருக்கான். இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கான். லிக்விடிட்டியா ஓகே, அதுக்கெல்லாம் லிக்விடிட்டியா ஒன் சைடு மூவ்மெண்ட் தான். பிஓஎஸ் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படியுமே என்ன பண்ணும், பிஓஎஸ்க்கு அவன் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ட்ரிகர் பண்ணும். ஒன்று நமக்கு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அடுத்து இதையும் விட்டுட்டு தான் வரான். அடுத்து ஆமா இந்த பிஓஎஸ் விட்டுட்டு தான் வரான். இந்த பிஓஎஸ்க்கு இன்னும் எடுக்கல, இந்த பிஓஎஸ்க்கு எடுக்கல, ஆனா பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி எடுத்திருக்கான். அப்ப இது ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடு, இது ஒரு ஆர்டர் பிளாக் வேலிடு. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், இது ஒரு நமக்குள்ள டிஸ்கவுண்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக். அப்போ வந்தானா ட்ரிகர் பண்ணி கீழே இறக்கணும். அப்போ அடுத்து என்ன பண்ணும், கொஞ்சம் அப் ட்ரெண்ட் கீழே இறக்குனாலுமே, கீழே டவுன் ட்ரெண்ட்ல வந்தாலுமே என்ன பண்ணுவோம், அப் ட்ரெண்டுக்கு வந்து இங்க எங்கேயாவது ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிஓஎஸ் இப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம், லிக்விடிட்டியா விட்டுட்டு போயிடலாம் பிறகு வர்றதுக்காக, இந்த இந்த சப்ளையை நோக்கி வர்றதுக்காக விட்டுட்டு போயிடலாம், கீழே போறதா கூடிய மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா. அப்படிங்கும்போது எங்க ட்ரிகர் ஆகும், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிஓஎஸ் தான் ட்ரிகர் ஆகும். அப்ப இதுல ஒண்ணு ட்ரிகர் ஆகலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஒண்ணு மேல ஏத்திட்டோம்னா இந்த ரெண்டு இதுக்கு நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். இதையும் உடச்சுக்கிட்டோம்னா அடுத்தது பைக்கு திரும்பிடுவோம் மார்க்கெட்டுக்கு. ஓகே, இங்க திரும்பி போறான் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், ஒரு சிகிச் கொடுத்தா போவோம். அப்ப இந்த ஏரியால நமக்கு என்ன திரும்பி போறோம் அப்படின்னா என்ன சிகிச் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு பிஓஎஸ் கிடைக்கும். அந்த பிஓஎஸ்ல எப்படியும் என்ட்ரி எடுப்பான், அடுத்து ட்ரிகர் பண்ணி போயிடுவான். ஓகே, இந்த ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ஆர்டர் பிளாக் பிடிக்கணும், இல்ல இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஆர்டர் பிளாக்ல இங்க இருக்கக்கூடியதை பிடிக்கணும். ஏன்னா இது பிஓஎஸ்க்கு இதுலயே என்ட்ரி எடுக்கல. இந்த ரெண்டு தினம் பாத்துக்கலாம். சரியா, கோல்டு அடிச்சு இறக்குறான் போல. ஆமா கொஞ்சம் ஏத்தனா அப்புறம் அப்படியே நிக்கிறான். அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக். இப்ப நியூஸ் ஏதாவது வருமா? நேத்தான் ப்ரோ எல்லாமே அடிச்சு ஏறணும். அது இந்த இதுல லோட் ஆகலையா, இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து ட்ரிகர் ஆனா இதே ஆர்டர் பிளாக்ல இப்போ இது ஆரம்பம் அப்படி கீழே இறக்கிடுவான். ஆமா, ஒரு மைனஸ் சிகிச்சை தானே ப்ரோ இது. அப்ப நமக்கு நம்ம இது மைனஸ் சிகிச்சை தான், மைனஸ் சிகிச்சை இது 50%. அப்போ 50% இவன் என்ட்ரி எடுத்துக்கான நேரம் நமக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்துட்டான். அப்போ கன்ஃபர்மேஷன் என்னது, செல்லுக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். செல்லு கன்ஃபர்மேஷன் கொடுத்தனால இந்த பிஓஎஸ்க்கு ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு, இவன் தான் அந்த பிஓஎஸ்க்கு ஆர்டர் பிளாக். அந்த பிஓஎஸ்க்கு இப்போ இதே இடத்துல தான் ட்ரிகர் ஆகி நின்றுட்டு இருக்கான், லிக்விடிட்டி வச்சுட்டு தான் வரும். பாத்தீங்கன்னா தெரியும், மேல லிக்விடிட்டி வச்சுட்டு தான் வரும். அப்ப கீழே போய் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் என்ன பண்ணும், ட்ரிகர் பண்ணி மேல வரணும். இது வந்து யாருமே ட்ரிகர் ஆயிட்டான், 20% தான் இதுல எடுத்துட்டு இருக்கான். அதுதானே, ஏன்னா 50% போல, 50% போனா தெரியும் இவன் மேல எகிருவானா இல்ல உடச்சிருவானா. ஒண்ணு ஒரேடியா ஒரே இதா கேண்டில வச்சு உடைக்கணும். அப்போ இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் இல்லாம போயிடும் நமக்கு. அது வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் தான், 50% ட்ரிகர் பண்ணவே இல்லை. 20% தான் மேல வந்து ஒரு ஸ்விட்ச் கொடுத்தாங்க ப்ரோ. இது எங்க ப்ரோ, இங்கயா இதுக்கு மேல இல்ல, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரோ, கரண்ட் ஆனதா இருக்குல்ல, கரண்ட்ல சின்னதாட்டு ஒரு மைனஸ் யூஸ் கொடுத்துருக்கான். சரியா, அப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும், பிஓஎஸ் வரலாம். இப்போ இதை என்ட்ரி என்ன பண்ணிருக்கலாம், ஒரு ட்ரிகர் கூட இது பண்ண கூட போயிருக்கலாம். அடுத்தானே இந்த 50% ஏரியால போட்டு ட்ரிகர் பண்ண கூட போயிருக்கலாம். லிக்விடிட்டி வாய்ட் போட்டிருக்கான், என்னோட நேருக்கு ஆர்டர் எடுத்து வரைக்கும் லிக்விட் 50% போகல. இப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு இது போட்டாலுமே லிக்விடிட்டி போடணும். நம்ம போட்டா மேல இருக்க அந்த இது நம்ம கன்சல்டேஷன் ஆர்டர் பிளாக் ஒன்று எடுத்துட்டு வர வாய்ப்பு. 50% இந்த மாதிரி தான் ஏதாவது. அந்த 50% ஏரியால தான் வந்து ட்ரிகர் ஆயிருப்பான். சரியா, பேரலி கப் ஃபுல்லா எடுத்துறோம். பேரலி கப் தான் அவன் ஃபில் பண்ணான். அது லிக்விட் வாய்ட் தான், நமக்கு இது என்னது லிக்விட் வாய்ட், கண்டினியூவா லிக்விடிட்டி கீழே வந்திருக்கு. அப்ப லிக்விட் வாய்ட் இருக்கு. அப்ப அந்த இதுல 50% எடுக்க சான்ஸ் இருக்கு. இது பிரேக்கர் பிளாக்காவும் எடுக்க முடியாது, இன்னும் பிரேக் உடைக்கல. இவ்வளவு பெரிய ஆர்டர் பிளாக் நம்ம எடுக்க மாட்டோம். அப்ப உள்ள போய் ரீஃபைன் பண்ணும்போது இது இன்னும் இதே வால் தான் இருக்கும், லிக்விட் வாய்ட். ஆமா, லெங்த் தான். அப்போ இந்த அளவுக்கு இந்த ஆர்டர் பிளாக் இதை ட்ரிகர் பண்ணிருந்தா இன்னும் அதுல பவர் இருக்கு. அப்ப அந்த 50%ல
இன்னும் மேல மூவ் ஆக சான்ஸ் இருக்கும். புரியுது. சரியா? அதனால இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த 50% வந்து நிக்கிறான் அப்படின்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரே அடியா உடைக்கணும். உடைச்சு கீழே கொண்டு போகணும். அப்ப கண்டினியூ பண்ணி கீழே போயிடுவான். இல்ல உடைக்கல 50% வரா, நம்ம 3 மினிட்டுக்கு போயிட வேண்டியது. இன்ட்ராடே தானே, 5 மினிட்ல பார்க்க வேண்டாம். 3 மினிட்ல டைரக்டா போயிருங்க. 3 மினிட்ல போயிட்டு 3 மினிட்ல சீக்கிரம் கொடுத்த மாதிரி தான் நிற்பான். சரியா? 3 மினிட்ல இந்த 50% வந்து தொடும்போது என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு சிஹெச் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து சின்னதா $1 $2 தான் நமக்குள்ள ரிஸ்க் வரும். இதுவே $2 தான், அப்போ 0.5 தான் வரும். அந்த ரிஸ்க் வச்சு அப்படியே நமக்குள்ள இதுல பேர் என்னது, இதுல எடுத்தா கூட நமக்கு என்ன இது வரும், $1 தான் வரும். $1 வரும் எடுத்தேன். $1 ஸ்டாப்ல. ஆமா, 0.5 ரொம்ப ரிஸ்க் ஆகும். உடனே டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான். $1 மினிமம் $1 நமக்குள்ள என்னது ரிஸ்க். மீதி என்னாவும் சிஹெச் 3 மினிட்ல கொடுக்கணும். அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணலாம். இல்ல இவன் உடைக்கிறான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு இது கன்ஃபர்மேஷன் இல்லை. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், ட்ரிகர் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். இது மாதிரி லிக்விட் மாதிரி போட்டு இப்போ மார்க்கெட் மூவ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணி இந்த இது ஆர்டர் பிளாக் ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுல மறுபடியும் அடிக்கிறான். அப்ப என்ன பண்றான், இந்த சைடு லிக்விடிட்டிய போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அப்படிதானே? மேல போயிட்டு கிராப் பண்ணிட்டான். அப்ப இங்க உள்ள லிக்விடிட்டி கிராப் பண்ண என்ன பண்ணும், வரணும் 50% வர. அப்ப அந்த 50% நமக்கு ஒரு தெரியும் சிஹெச் கொடுக்குறானா இல்ல கீழே உடைச்சிட்டு போறானா. இப்ப கீழே உடைச்சிட்டானா கண்டினியூஷன் ஆயிருமா, கண்டினியூஷன் ஆகும்போது இதுதான் நமக்கு ஒரு பிரேக் பிளாக். இந்த ஏரியாவை பிடிச்சோன்னா முடிஞ்சு போச்சு, செல் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அது இப்போதைக்கு இப்போ என்ட்ரி அடிக்க முடியாது. நீங்க எடுக்கிறதா காலையில நான் காலையில உங்களுக்கு அனுப்பி விட்டல, அப்ப அந்த எதுவுமே எடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் செல்லுக்கு நல்லா வந்துருக்கும். அந்த ஏரியால செல்லு இருக்கு. சரியா? இப்போதைக்கு இந்த பிளாக்கை உடைக்கிட்டுவேன். என்ன ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான் அந்த இது ஏரியா. இதை உடைச்சானா அடுத்தது எங்க போவோம், நம்ம அந்த 2640 அந்த பழைய ஏரியா, அந்த 2640 பழைய ஏரியா அடக்காம அங்கேயே தான் சுத்திட்டு அடைப்போம். இதுதான் உங்களுக்கு என்னது. இப்போ என்ன பண்ணிருக்கான், ஹை டைம் ஃப்ரேம்ல கண்டினியூ பண்ணி தான் போயிட்டு இருக்கான். அப்ப இது ரீட்ரேஸ்மெண்டாக கூட இருக்கலாம். சரியா? பாலுன்னு எதிர்பார்க்க கூட ரீட்ரேஸ்மெண்டாக கூட இருக்கலாம். பிஓஎஸ்க்கு ஏதாவது ஆர்டர் பிளாக் இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லயோ இல்லை எதுலையோ ஆர்டர் பிளாக் இருக்கும். எல்லாமே விட்டுட்டு தானே போயிருக்கான். இப்போ இது என்னது, இந்த ஆர்டர் பிளாக் நம்ம ரீபெயின் பண்ணதில் உள்ள இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருக்கான். அப்போ மீதி பேலன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்கு. இப்போ இவன் வந்தானா ரீட்ரேஸ்மெண்ட் ஒன்று இவ்வளோ தூரம் நமக்கு என்னது ஒரு 60%லேருந்து 80% வரை ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். அப்படிதானே? அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல எங்க நமக்கு ப்ராப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கோ அந்த ஆர்டர் பிளாக்கை பிடிச்சிக்க வேண்டியதான். அப்போ இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல தான் ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிருக்கான். அப்படிதானே? இந்த இடத்துல ட்ரிகர் வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் நமக்கு கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆர்டர் பிளாக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வந்தான் கீழே வரான் அப்படின்னா சிஹெச் இப்போ 4 மினிட்டா 4 ஹவருக்கு ஒரு 30 மினிட்ல இருந்து 15 மினிட்ல சிஹெச் கொடுக்கணும். அதுக்கு கீழே போகக்கூடாது. இதுல நமக்கு சிஹெச் கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து பைக் போய்க்கலாம். இல்லையா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான் வருவான். இங்க வர வந்துட்டு வர போவோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஏரியா, செகண்ட் டார்கெட் இந்த ஏரியா. 26 and 10 இந்த அளவுக்கு வந்தானா நமக்கு டார்கெட் ஃபினிஷ். இப்போ இன்னும் கீழே வந்துட்டு தான் இருக்கான். அப்போ உடச்சா பிரேக்கர் பிளாக் பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், செல் பண்ணி இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், செகண்ட் டார்கெட் ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். அடுத்தது குருடு பாத்தீங்களா? குருடு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்கான். அடிச்சு ஒன்று சிவச்சு அடிச்சு இறக்கிட்டு இருக்கான். லோ டைம் ஃப்ரேம்ல சிவச்சு கொடுத்துருக்கான். லோ டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் லோடா லேட் ஆகுது. இந்த ஏரியால இருந்து நமக்கு அன்னைக்கு பார்த்ததுல இருந்தே கீழே தான் கிடக்கானே, கீழே தான் வந்துட்டு இருக்கான். ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, குருடு என்னாச்சு?
கூட 6760 கிட்ட ஒரு இது எடுத்துருக்கான் ப்ரோ. ம் மற்ற அப்பனே 15 மினிட்ல ஒரு சிஓசி வச்சு கொடுத்துருக்கான். மைனர் ம் கொடுத்து இறங்கிட்டு இருந்தான். ம் கொடுத்து இறக்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. அந்த ஏரியாவுக்கு போயிட்டான் போல. அடிச்சு போய் இறக்கிட்டான். இன்னும் போகல, இன்னும் மேல இருக்கு. 15 void மினிட் இருக்குன்னா liquid void 15 மினிட்ல பாருங்க அந்த ஜோன் ரீச் ஆயிட்டான்ல. அந்த மாட்டலாம் ஜோன் பக்கத்துல போயிட்டான். ஏன்னா அது ஃபுல்லா தொடல, அதுல லிக்விட் வாய்டு இருக்குல்ல, அதனால அடி வாங்கிட்டு இருக்கிறான். 15 மீட்டர்ஸ் சிகிச்சு உள்ளே ப்ரோ. இது விழுந்துருக்கு இங்க. ஆமா வியூவர்ஸ் தான் அவ்வளோமா இருக்கும். இன்னும் வியூவர்ஸ் தான் லிக்விட் வச்சிருக்கான். போயிட்டு இந்த ஏரியாவை நம்ம செல்லுக்கு எடுத்தோம்னா உடச்சிட்டானா ஆர்டர் பிளாக்கா இது பிரேக்கர் பிளாக்கா எடுத்துக்கலாம். அப்டெண்ட் கண்டினியூ பண்ணி போகிறோம். இப்போதைக்கு இதுவுமே ஸ்ட்ராங்கா இல்லை இந்த ஏரியால. அப்படின்னா அதுவே லிக்விட் ஸ்வீப் மாதிரி தானே ப்ரோ மேலே இருக்குது 3 போட்டுருக்கு. அதனால இப்போ இதுக்கு ஒரு 50%ல அது என்ன ஆச்சு? மினிட்ல போகும். அப்ப நமக்கு இதுல 2 ஆர்டர் பிளாக் இருக்கா இதுக்குள்ளே. இந்த ஆர்டர் பிளாக் டிஃபைன் பண்ணோம்னா இந்த ஏரியா ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ஒரு செல் அடிக்கலாம். இப்போ செல் அடிக்கலாம். சரியா? அந்த செல் அடி இந்த இடத்துல இங்க செல் அடிக்கலாம். இப்போ ட்ரிகர் ஆயிட்டேன் 50%ல. சரியா? இப்ப செல் இது இந்த பிரேக்கை இதை உடைச்சிட்டு போனோம்னா இதுல இங்க இதை பிரேக்கர் பிளாக் எடுத்து இங்க வந்து தொடுவோம், மறுபடி நெட் எடுத்துட்டு போயிடலாம். இப்போதைக்கு இதுதான் செல் ஏரியா. ஆறாயிரத்தி 785 சாப்பிட வச்சுக்கிறேன். 6780 அதுல அதுக்குள்ள மிட் பாயிண்ட் இந்த ஆர்டர் பிளாக்கோட. இப்போ அதை வந்து செல்லு இதுல இருந்து இப்போ உடைச்சா கூட என்ன ஆகும், நமக்கு பிரேக்கர் பிளாக் அடுத்தது கண்டினியூ பண்ணி போறதுல ஃப்ளோவில் என்ட்ரி எடுத்துக்கலாம். நமக்கு ஹை டைம் ஃப்ரேம்ல என்னது வியூஸ் கொடுக்கணும், வியூஸ்க்கு வெயிட்டிங் சிவஸ் போட்டுருக்கோம். ஆர்டர் பிளாக் அதுக்கு மேல இருக்கு, என்ன இருக்கு இந்த ஏரியா தான் ஆர்டர் பிளாக். இந்த ஏரியாவுக்கு வந்தாதான் எடுத்து நான் செல் ஆகும். அப்போ அதுல உடச்சி மேல போனா இந்த ஏரியா 6920 6900 6900 வரை நம்ம பாத்துக்கலாம். ஐக்கு டார்கெட் இதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளை. அப்ப என்ன நம்ம உடைச்சா கூட நம்ம அடுத்தது இங்க எடுத்துக்கலாம். இங்க இருந்து மறுபடியும் செல் ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து ஒரு 20 பாயிண்டா எத்தனை பாயிண்ட் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட் வரும். 130 பாயிண்ட் வரும். 150 பாயிண்ட் 130 பாயிண்ட். சரியா? அப்ப அதை டார்கெட்டா வச்சுட்டு எடுத்து போயிடலாம். இப்போதைக்கு பைய உடைச்சிட்டான் அப்படின்னா செல்லு பைய உடைச்சிட்டான் அப்படின்னா நம்ம அதை உடைச்சிக்கலாம். இல்லாட்டா இதுல இப்போ செல் அடிச்சுக்கலாம். லிக்விடிட்டி இருக்குல்ல, உடைச்சானா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடைச்சாக்கி என்ன எவ்வளவுதான் நமக்கு டார் இதுன்னு 5 பாயிண்ட் வரும்.
உடச்சிட்டான் அடுத்தது. சரியா? ஓகே. பை சைடு திருப்பிக்க வேண்டியதான். இந்த பிரேக்கர் பிளாக் எடுத்து உடச்சிட்டான்ல. அப்ப இதை என்ன பண்ணும், இந்த ஏரியா தான் பிரேக்கர் பிளாக். இப்போ மேலே போயிட்டு இங்கே வந்து எடுக்கும்போது நமக்குள்ள பை ஏரியா 6785ல பை ஏரியா. ஆனா அவன் எக்ஸ்ட்ரீம் அடிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் அடிச்சா என்ன இருக்கு இது எக்ஸ்ட்ரீம். அதில் கூட இந்த ஆர்டர் பிளாக் முடிஞ்சு வேலிட் இருக்குல்ல, இதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஆமா. அந்த விக்குக்குள்ள ஆர்டர் இருக்குமா ப்ரோ? அந்த விக்குக்குள்ள சில ஆர்டர் இருக்குமா ப்ரோ? பெட்டிங் ஆர்டர்ஸ் 3 மினிட் எதுக்கும் இல்லை, 1 மினிட்ல போனா கூட அதுதான் அந்த விக்கு தான். அது பின்பாரு. விக்கு தான் பின்பாரு. நமக்குள்ள என்னது எஸ்எல் கம்மி, அதனால ரிஸ்க் எடுக்கலாம். ஹோல்டு பண்ணக்கூடாது பைக்கு. செல்லுக்கு பைக்கு தான் பார்க்கணும். இது போயிட்டாதான் அதுக்கப்புறம் செல்லுக்கு பார்க்க கூடாது. இந்த ஏரியா தாண்டிட்டான். சரியா? 10 பாயிண்ட். சரியா? 10 பாயிண்ட் எஸ்எல். நமக்கு அதே மாதிரி 100 பாயிண்ட் டார்கெட்டா 80 பாயிண்டா 1:7.8 இதை டார்கெட்டா வச்சுக்கலாம். இப்போ மேல உடைச்சிட்டோம்னா இது பிரேக்கர் பிளாக். இதுல நமக்கு ஏதாவது இது வரும், ஃபிளிப் என்ட்ரியோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று வரும். அப்போ அவனை பிடிச்சி நம்ம என்ட்ரிக்கு போய்க்கலாம். எக்ஸ்ட்ரீம்ல தான் திரும்பலாம். திரும்பட்டும். அடுத்தது அதே ஏரியா தான் வந்து நின்றுட்டு இருக்கு. ஆமா, நான் அடுத்து மேல ஏறும் நினைக்கிறேன். பார்ப்போம். பேஸ் கொடுக்கட்டுமே. இதுல 50% போடுங்க. இப்போ இதில் தான் ட்ரீக்கு 50% ட்ரிக்கர் நிற்கிறேன். பார்ப்போம். ஏரியாவில் தான் நிற்கிறேன். அதை தாண்டிட்டானே. இப்போ பிஎஸ் கொடுக்கணும். நம்மகிட்ட பிஎஸ் கொடுத்தா பைக் போய்க்கலாம், இல்லாட்டா பைக் போகண்டாம், செல்லே இருந்துக்கலாம். அதுக்கு சிகிச்சை பிஎஸ் கொடுக்கட்டும். ஏன்னா இது இருக்காது. சரி, ஏன்னா 50% ஏரியா. இந்த ஏரியாவில் நீ மறுபடியும் வந்தானா செல்லுக்கு போயிடும். வேற என்னது? நேச்சுரல் கேஸ் வரும். நேச்சுரல் கேஸ். இந்த
அந்த ஏரியா கொண்டனா ஓ முடி இருக்கலாம். கொஞ்சம் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஆமா. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. பிரேக்கர் பிளாக் என்ட்ரி எடுத்திருக்காங்க. பிரேக்கர் பிளாக்ல என்ட்ரி எடுத்திருக்கான். பிரேக்கப் பிளாக்ல தான் என்ட்ரி எடுத்திருக்கான். அப் சைடு போகணும். சிஹெச் இல்ல. இது சின்னதா ஒரு மைனர் சிஹெச்சா வச்சா கூட ட்ரிகர் ஆயிட்டான். சரி, இதுக்கு மேல போயிட்டு வரணும். மைனரா தான் வச்சிருக்கோம், ரொம்ப இதாட்டு வைக்கல, மைனூட்டா வச்சிருக்கோம். இதை சிகிச்சை வைக்கணும். தாண்டணும். இந்த ஏரியால அடுத்து பை இந்த ஏரியால தான் பண்ணணும். இதை உடைச்சிட்டு மார்க்கெட் வரும்போது இந்த ஏரியாவை தான் பார்க்கணும். இங்க இருந்து கீழே வர சான்ஸ் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஃபேர்வேலி கேப் இருக்குல்ல, இந்த கேப்பையுமே உடைச்சிட்டு போயிட்டாலே இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம் இவ்வளவு தூரத்துக்கு. அப்புறம் ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். இங்க இருந்து உடைச்சா மட்டும் பைக்கு கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா செல்லுக்கு திரும்பிடணும் மார்க்கெட். சரி, இப்போதைக்கு இன்னும் இந்த ஏரியால செல் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல ரிஸ்க் பண்ணி செல் அடிக்கலாம். செல் அடிச்சா இந்த ஏரியாவை பை இதை உடைச்சா மட்டும் நமக்கு அடுத்து என்ன பைக்கு திருப்பிக்கணும். பைக்கு திருப்பினா இந்த ஏரியா வர நமக்கு என்னது பை ஜோன் வர வரும். ஏன்னா இது என்னது சிகிச்சை ஏரியா, நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் வெளி கேப் இருக்கு. ஃபேர்வேலி கேப் இருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், அந்த இடத்துக்கு வரணும். அப்ப இந்த ஃபேர்வேலி கேப்பை மார்க்கெட் இன்வாலிட் பண்ணா மட்டும்தான் அடுத்தது இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்துன்னா நமக்கு ஒன்று செல் ட்ரைக்கு பண்ணலாம். இதையும் உடைக்கிறான்னா அடுத்து கண்டினியூ பண்ணி அப் ட்ரெண்ட் போயிடலாம். நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். ஒரு பேட்டர்ன் வேற, அப்போ அந்த பேட்டர்னுக்கு மேல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு 420 வரை. அப்போ அந்த இது வர பை போனோம் அப்படின்னா இதுல இருந்து பை போனோம்னா 420 வரை நம்ம அடுத்த டார்கெட்டா வச்சுக்கலாம். வேற அங்க இருந்து சடனா கூட ஒரு ஃபால் வர சான்ஸ் இருக்கு. பை அவுட் இந்த இடத்துல 3 மினிட் தானே. அப்போ இந்த ஃபேர்வேலி கேப்பை உடைச்சிட்டு போனா மட்டும்தான் அவன் அப் ட்ரெண்ட் போகும். இந்த கேப்பை உடைக்கணும். இந்த கேப்பை உடைக்கலன்னா செல் ஆயிரும் மார்க்கெட்டு. இருக்கா? என்ன ப்ரோ? ப்ரோல என்ன ப்ரோ என்ன வரலையா? முத்து ப்ரோ அன்வர் ப்ரோ. முத்து ப்ரோ கோலம் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கா? ஆமா. அண்ணா ரூபாய்க்கு மெசேஜ் அனுப்பணும்னு பார்க்கல தலைவர். சாப்பிட போயிட்டு வந்தாரான்னு தெரியல. 9 மணி சாப்பிட போயிடுவாரு. நம்ம அவர் தான் டைத்துக்கு ரெடியா இருப்பல தூங்குறதுக்கு. அதான் 2 நாள் லீவ் விடுவாங்க, ஊருக்கு தான் போறதுக்கு பிளான் பண்றதான்னு தெரியல. கம்பெனி அங்க 2 நாள் லீவ் விட்டுருவான். என்ஜாய் பண்ணிட்டு நாளைக்கு மார்க்கெட் இருக்குல்ல? மார்க்கெட் இருக்கு ப்ரோ. உடம்பு பரவாயில்ல ப்ரோ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. பரவாயில்ல. ஆமா, கொஞ்சம் குளிர் அதிகமா. ஆமா, கிளைமேட் கொஞ்சம் குளிர் அதிகமாயிருச்சு, அதுல கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வெயில் அடிக்க ஒரு நாள் பனி அடிக்க திடீர்னு மழை. 3 கிளைமேட் மாறி மாறி இருந்துச்சு ஊர்லயா? ஆமா, இந்தியால மழை பெஞ்சு குளிர் அடிச்சாதான் நல்லா இருக்கு.
கொசு ஒரு சைடு புடிச்சு எடுத்துடலாம். கொசு இங்க தான் அது ஒரு இருக்கிறதா தான் பிரச்சனை பிரச்சனை. கிடையாது. அது வேற நல்லது நிம்மதி. ம். இல்லைன்னா தூங்க முடியாது. ஆ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஓகே.